குறைவா இருக்க விரும்ப மாட்டேன், கடனாளியா இருக்க விரும்ப மாட்டேன், தீமையை வெறுக்கிறேன், என் குடும்ப சமாதானமா இருக்க விரும்புகிறேன், சண்டையை வெறுக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி நீங்க செஞ்சு பாருங்க, இந்த புத்திமதிகளை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சொல்லுங்க, நன்மையை என்ன பண்ணுங்க? ஒரு சைடு தீமை செய்யாத இருக்கிறது, ஒரு தீமையை வெறுக்கிறது. அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யணும்னா, நன்மையை பற்றி கொண்டிருக்கணும். நன்மை செய்வதுக்கு தீவி இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தீமை செய்யாது இருக்கிறது, வெறுக்கிறது ஒரு பகுதி, ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதி. அது செல்லா காசா மாறிடும். அடுத்த பகுதி ஒன்று இருக்குது. என்னன்னா, நன்மையை செய்வதற்கு தீவிரித்து கொள்ள வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடுங்க. உன்னை தப்பான வழியில் நடத்தாத நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில், நீ யாருன்னு சொல்றதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருடா சொல்லு, நீ எங்கெங்கெல்லாம் நிற்கிற சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்ட பழகிறன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி புட்டு வைக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸை ஒழுங்காக ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணாத போயிட்டான். இவங்கிட்ட போனால் ஏசுன்னு சொல்கிறான்டா, என்னை பார்த்தோன்னா அப்படியே மறைஞ்சு ஓடுவானுங்க. சரி போடா ஓடியும். அவன் என்கிட்ட கற்றுக்கின வழியே அவங்ககிட்ட போய் நான் பண்ணுறது என் அபிஷேகத்தை விடவே இல்லைங்க. அவன் இன்னும் ஸ்கூல் மெட்டுங்க, சரி வச்சுக்கோ. ஆனால் நீ கூப்பிட்டவன் வரானா, நீங்கள் கூப்பிட்டு வரானா, நம்ம அவன் பின்னாடி போகிறோம். போங்க, அவனும் நல்ல காரியத்துக்காக வரட்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நன்மையை பற்றி கொள்ளுங்க. சொல்லுங்க, நன்மை என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ளுங்க. நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நல்லது செய்யறதுக்கு ஓடுங்க. நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக செய்ய விடாதீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லது செய்வதை பழகுங்க. நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ நல்லது செய்து பாரு. தீமை மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சோர்ந்து போகாதிருங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். தளராது இருந்தால் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். நன்மை செய்வது ஒரு விதா மாதிரி. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லது செய்யறதுக்கென்றே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நல்லது செய்வதற்கென்றே தேவ தூதர்களாக உங்களை வச்சிருக்கிறார். தேவனுடைய கரங்களாக வச்சிருக்கிறார். தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக வச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நன்மையை பற்றி கொள்ளுங்க. பொய்யை பேசுறதை விட்டுடுங்க. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் பேசுறவன் அவன் சாபத்தையும் மரணத்தையும் விடுகிற சுவாசம் போல என்ன பண்ணுமா? அது இருக்குமா? மாறுபாடு உள்ள நாவு வேணாம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆகவே பாருங்க, நன்மையை பற்றி கொண்டிருக்கிற பக சொல்லுங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க. நல்லது செய்யறதுக்கு ஓடுங்க. ஹல்லேலூயா. ஒரு வியாதியாசனா இருந்தானா அவனுக்கு முன்னால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் தப்பான வழியில் போனால் அவனுக்கு புத்திமதி சொல்லுங்க. அது செய்யாதன்னு சொல்லுங்க. வா, நல்ல வழிக்கு வாங்கன்னு சொல்லுங்க. முடியாத இருக்கிறானா அவனுக்கு எதனா உதவி செய்யுங்க. அவன் விழுந்து போவதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க, அவன் எழுந்து நிற்பதற்கு நீங்க காரணமா இருங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவன் சொல்லணும், ஏய் நீ அன்னைக்கு சொல்லலைன்னா நான் கெட்டு போயிருப்பேன்டா, நீ நல்ல காலம் நீ சொன்னடா, நல்ல வழி சொன்னடா, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உன்னை குறித்து சொல்லணும். ஏய் நீ என்னை அப்படி சொல்லுனால தானே நான் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது உன்னை பார்த்து. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? நன்மை செய்வதுக்கு ஓடுங்க. எது எதெல்லாம் நல்லது நான் சொல்கிறேன் பாரு, நல்லது இன்னைக்கு விதைக்கும் போது நான் சொல்கிறேன், உன் வாழ்நாளெல்லாம் அதுக்கு என்ன பண்ணோம்? உனக்கு சன்மையப்படும். நாளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய தீங்கு நாளில் அவர் தமது மறைவிடத்தில் வச்சு உன்னை காப்பாற்றுவார். வியாதியின் காலத்தில் உன்னை படுக்கையை மாற்றி போடுவார். ஆபத்து காலத்தில் உன்னை கைவிட மாட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நன்மை செய்வதுக்கு ஓடுங்க. அதன் மூலமாக இயேசுவை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முடியும். இயேசு ஆண்டவர் என்று சொல்ல முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லதை செய்வதுக்கு ஓடுங்க.
உங்கள் கால்கள் நல்லதை செய்யட்டும், உங்கள் கைகள் நல்லதை செய்யட்டும், உங்கள் வாய்கள் நல்லது பேசட்டும், உங்கள் காதுகள் நல்லதை கேட்கட்டும், உங்கள் கண்கள் நல்லதையே பார்க்கட்டும். அதற்கென்று ஒப்பு கொடுங்க. செல்போன் இங்கே இருக்குது, கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கடகடன் எல்லாம் கரப்ட் ஆகிடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு லாக் போடுங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. திருப்பி சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்துருக்கிறார், நல்ல திறமைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ்வோம். ஆமேன். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத நடப்போம். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லதே செய்வோம். சொல்லுங்க, நல்லதே செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரோமர்ல பாருங்க 10ஆம் அதிகாரமா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 6 படிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கோ நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாரு? சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுக்கும் ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் என்ன பண்ணும்? உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, சொல்லுங்க, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு மகிமை வேணும், எனக்கு கனம் வேணும். நான் நன்மை செய்கிறோனா என்ன பண்ணுவேன்? மேல் வசனம் போடுமா? ஹல்லேலூயா. என்னது மேல் வசனம்? 10ஆம் வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, சொல்லுங்க, எவன், சொல்லுங்க, நான் நன்மை செய்வேன். சொல்லுங்க, நான், சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இருதய நான் நன்மையை செய்வேன். நன்மையை செய்வதற்கென்று இயேசு என் வாழ்க்கையில வந்திருக்கிறார். நன்மையை செய்வதற்கென்று என்னை ரட்சித்திருக்கிறார். நன்மையை செய்வதற்கென்று என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். அதான் நன்மை செய்வேன். சொல்லுங்க, நன்மை செய்வேன். தீமையை வெறுக்கிறேன், நன்மையை செய்கிறேன். அப்படின்னா நிச்சயம் சொல்றேன் பாருங்க, நம்மளுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யூதரானால கிரேக்கரான ஒரே சட்டம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நன்மை செய்வதற்கு பழகுங்க, தீமையை வெறுத்துருங்க. மேனிபுலேட்டோட அன்பை காட்டாதீங்க, பொய்யான அன்பை காட்டாதீங்க, அன்பை நடிக்காதீங்க. யாரோ ஒரு உந்தி தள்ளுற மாதிரி அன்பை என்ன பண்ணாதீங்க, ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்காதீங்க. ரியலான அன்பு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் போலியான அன்பை பார்த்துருக்குது. ட்ரூ லவ், உண்மையான அன்பு, நல்ல அன்பு, கிறிஸ்துவ அன்பை உங்கள் மூலமாக தான் இந்த உலகம் பார்க்க போகுது. அதனால தான் இந்த உலகத்துக்கு பாருங்கள், அன்னை தெரேசா வந்தாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ நிருபங்கள் சேரிட்டபிள், எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை அநாதை இல்லங்கள், எத்தனை நல்ல காரியங்கள், தொழுநோய்களுக்கான காரியங்கள், வியாதியஸ்தர்களுக்கான காரியங்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸு, எத்தனை ஸ்கூல்ஸு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. சேரிட்டபிள், நன்மை செய்யறது இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நன்மை செய்யணும், அன்பை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு நன்மை தேவை. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்னது? தீமையை வெறுக்க வேண்டியது அவசியம். உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது அதுக்கு தான். வேதம் சொல்லுது, எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது.
2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கடைசி. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கென்று நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாகவே நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்ணிக்கிறாருங்க? ஆயத்தம் பண்ணி நற்கிரியை செய்வதற்கென்றே. பக்கத்துல சொல்லுங்க, நற்கிரியை செய்வதற்கென்றே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். இன்னும் சொல்லு, தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். நான் தேவனுடைய ஹேண்டா இருக்கிறேன். இங்கிலீஷ்ல போட்டுக்குது, தேவனுடைய கரமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் போட்டிருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. For we are is a workmanship. ஹல்லேலூயா. தேவனுடைய workmanship-ஆ இருக்கிறேன். தேவனுடைய கரத்தின் கிரியையாய் நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, உங்களுடைய நல்ல காரியங்களை கண்டு. மலை பிரசங்கத்தில் ஒத்துக்குங்க, அந்த 5ஆம் அதிகாரமா அந்த ஒரே ஒரு வசனத்தை படிச்சிருவோமா கடைசியா? மலை பிரசங்கத்தில் 5 படிங்க. யாராவது எடுத்துங்க, படிங்க பார்க்கலாம். அஞ்சாம் அதிகாரம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 5, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராட்சியம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதிரில் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, உலகத்துக்கு வெளிச்சமாய். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாது? மறைந்திருக்காது. விளக்கை கொளுத்தி மரக்கான்கள் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் இருக்க யாவருக்கு என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து படிங்க. இவ்விதமாய், எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, சொல்லுங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம்னா உங்கள் நற்கிரியைகள், உங்கள் நல்ல காரியங்கள் புறஜாதிகளுக்கு முன்பாக என்ன பண்ணா? பிரகாசிக்க கடவது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம். இவ்விதமாய், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணி. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. போடுமா, 16வது வசனம். பிதாவை மகிமைப்படுத்தும்படி சொல்லுங்க, உங்கள் வெளிச்சம். நீங்க வெளிச்சம், வெளிச்சம் தான் என்னதுங்க? நற்கிரிய. உங்களை பார்த்து அவன் கத்துக்கிட்டோம், உங்களை பார்த்து இயேசுவை பார்க்கட்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து இயேசுவை தூஷிக்க கூடாது. கவனிங்க, உங்களை பார்த்து இயேசுவை தூஷிக்க கூடாது. தேவர்ப்பா இதெல்லாம் கோயிலுக்கு போகுது, எப்படி இருக்குது பார். உங்களை பார்த்து இயேசு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்லதை செய்யுங்க, தீமையை வெறுங்க, சரியான விதத்தில் அன்பு கூறுங்க, மாய்மாலமான காரியங்கள்லாம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. இப்படி இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வார்த்தையில் பலனுக்கும். நீங்கள் சொன்னால் கோயிலுக்கு வந்துடுவான், நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுவான்? சபைக்கு வருவான். ஏன்? உங்களை பார்க்குறான், உங்கள் நடக்கையை பார்க்குறான், உங்கள் செய்கையை பார்க்குறான், உங்கள் வார்த்தையை பார்க்குறான், உங்கள் செயலை பார்க்குறான். பா, இந்த மனுஷன் சரியான மனுஷன்ப்பா, இவெல்லாம் கூப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதா? இவன் சொன்னதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம்.
எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்றீங்க? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாய்மாலம் இல்லாத அன்பை கூற வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த ஆண்டவரே தூய அன்பையும் ஆண்டவரே நன்மை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டபடியால், எங்களை ரட்சித்தபடியால், இரத்தத்தினால் கழுவினபடியால், உமக்கென்று எங்களை கரங்களாய் வைத்தபடியால், நற்கிரியை செய்வதற்கென்றே சிருஷ்டித்தபடியால், எங்களை ஒளியாய் உப்பாய் வெளிச்சமாய் மலையில் மேல் இருக்கிற பட்டணமாய் சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் எங்கள் மூலமாக, நாங்கள் செய்கிற நற்கிரியின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்கிற நற்கிரியை மூலமாக ஆண்டவரே உமக்கு கன மகிமை உண்டாகிறது என்று சொல்லி இந்த நாள் பார்த்தோமே. எங்கள் கரங்களையும் எங்கள் கால்களையும் எங்கள் கண்களையும் செவிகளையும் எங்கள் வாய்களையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நன்மை செய்யவும், நன்மை செய்வதற்கென்றே வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவேளை மனசாட்சிக்கு விரோதமா ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாலும் கிருபையாய் அடியானை மன்னியும், உமது ரத்தத்தினால கழுவும். ஆண்டவரே என் கரங்கள் ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்ய பழகட்டும், தீமையை வெறுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்ப எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட புத்திமதிகள் உள்ளத்தை திறக்கட்டும், உள்ளங்களை திறக்கட்டும், மனக்கண்களை திறக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நிக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். உமது நாமத்துக்கு மகிமையாய் வாழ நீர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உமது பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துங்க. கர்த்தர் குற்றம் குறைகளை மன்னிங்க, மீண்டும் சரிப்படுத்தி உமது நாமத்துக்கு என்று வாழ ஒரு கிருபையை தந்தருளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.